திரும்பி நாளைக்கு நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் கல்யாணத்துக்கும் நான் த்ரிஷாவை கூப்பிட்டு போவேன், உன்னால என்ன செய்ய முடியும்? வெளிப்படையாக அந்த ஆளே கூப்பிட்டு திரியிறாயா, ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகிறான், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறான், கல்யாணத்துக்கு இப்போ கூப்பிட்டு போகிறாரு. இப்போ இதை என்ன மறைக்கிறதுக்கு இருக்குங்கிறப்ப இதுக்கெல்லாம் பயப்படாமல் பப்ளிக்கில் கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு இருக்கிற தைரியம் உள்ளவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் உண்மையிலேயே நாளைக்கு அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அவனா இன்னும் என்ன இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யணும். அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க சங்கீதா. வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பே கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. சில பேர்கள் பத்திரிகை மத்தியில் போனால் இவங்க விஜய் வந்து வேணும்னே சில ஆட்களை வைத்து வேறு மாதிரி ப்ளே பண்ணுவாங்கங்கிறதுனால தனக்கு வேண்டிய ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் அவங்க 1-to-1 டிபேட்டுக்கே பிளான் பண்ணுறாங்கங்கிறாங்க. விஜய்க்கு அவர் அரசியல் வாழ்க்கை மீது ஏன் இல்லை அப்படின்னா, இந்த தற்கொலை கூட்டம் நான் என்ன செஞ்சாலும் நாளைக்கு இவங்க குதிப்பாங்க, எப்படியா இருந்தாலும் என்கிட்ட நிற்பாங்கிற திமிரு தான் நாளைக்கு இவங்களெல்லாம் இப்படி செய்ய வைக்கும். தேர்தலில் நீ ஜெயிக்கக்கூடாது, நீ நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டனா இன்னும் நீ ஆடுவ, இப்பயே நீ இவ்வளோ பண்ணுறிய. அதாவது நடிகராக விஜய் வந்து த்ரிஷாவோட வெளியில் வந்ததை விட எக்ஸ்போஸ் பண்ணதை விட, பட் ஆனால் அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ஸ் காட்டுறாரு, அவங்களோட ஃபோட்டோ காட்டுறாரு, வெளிப்படையாக 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோக்கள் வெளியில் வருதுங்கிறப்ப பொது வாழ்க்கைக்கு வரப்போ கொஞ்சமாச்சு வேலை சிலிமிசங்கள் செய்கிறவனா இருந்தாலுமே ஒழுக்கமாக தன்னை காட்டிக்க நினைப்பான். ஆனால் நாளைக்கு நீ அதை வெளிப்படையாக காட்டுறங்கிறப்ப அது சங்கீதாவுடைய கோபம் இதை சார்ந்து போகிறது. நம்பிக்கையோட இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் வரல. அந்த கான்ஃபிடென்ட் விஜய்க்கு போயிடுச்சு. கான்ஃபிடென்ட்டாக இல்லை, கீழே இருக்க வேண்டாம், அடே ஒன்று நம்பி தாண்டா வந்திருக்கேன், ஓட்டு போட்டு இல்லடா, அடே ஏமாத்துறாரா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேரங்களில் நம்மோடு இருந்திருப்பவர் திருச்சி சூர்யா சார். சார் வணக்கம். சார், இப்போ கடந்த வாரத்தில் தாவேக தலைவர் விஜய் அவருடைய அந்த ஒரு பர்சனல் விவகாரம் வந்து ரொம்ப பூதாகரமாச்சு. அவருடைய மனைவி செங்கல்பட்டு சிவில் நீதிமன்றத்தில் தொடுத்த அந்த வழக்கு, எனக்கு விவாகரத்து வேணும், என்னை ஹாரஸ்மெண்ட் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பெண்ணோடு வந்து கள்ளத்தொடர்பு நடிகை. இப்போது அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல், தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷினுடைய மகன் திருமண விழாவில் வந்து திரு விஜய் மற்றும் திரு த்ரிஷா ஆகியோர் வந்து ஒரு சேர அந்த திருமண நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. என்ன இந்த செய்தி உணர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? டிவி மட்டும்தான் இருக்குது, கேவா காணா. இன்னும் ஒரு நடிகை இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படணும் நியாயமா. அதாவது ஏற்கனவே தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் நாளைக்கு சங்கீதாவை கடுமையாக விமர்சனம் செய்வது, அவர்கள் புகைப்படத்தை மார்க் செய்வது, ஆபாசமாக அவர்களை பேசுவதற்கு விஜய் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை. அவர் நாளைக்கு அவர் கீழே இருக்கிற ஆட்களை அவரே நாளைக்கு இதை சாவி கொடுக்குறாரு. ஒரு ஜென்ரலாக ஒரு அறிக்கை, என் பர்சனல் விஷயங்களை கட்சி நிர்வாகிகள் யாரும் எதுவும் கருத்து சொல்ல வேணான்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் அப்படிங்கிற அதிருப்தினால தான் விஜயோடைய மகன் வந்து விஜயோட இன்ஸ்டாகிராமை அன்ஃபாலோ பண்ணுறாரு. இது நாளைக்கு பேசும் பொருள் ஆகிறப்ப உடனே தாவேகாக்கிறாங்க, இதை உள்ளே இறங்கி அழகாக எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே வந்து ஸ்டாலினுடைய வாட்ஸ்அப் காலை வந்து ராகுல் காந்தி பிளாக் பண்ணிட்டாரு, ஸ்டாலினுடைய இன்ஸ்டாகிராமை வந்து ராகுல் காந்தி அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, ஸ்டாலின் வந்து ஜிபேயில் வந்து எங்கள் கூட்டணி விட்டு போகாதீங்கன்னு ராகுல் காந்திக்கு மெசேஜ்னு. இது ஏன் இந்த தாவேகா கும்பல் கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, ஏன்னா விஜயோடைய மகன் செய்த காரியம் வெளியில் விளம்பரமாகக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தகவல் வந்துச்சு. நம்ம இன்டர்வியூஸ்லையுமே நிறையா சொல்லியிருக்கோம். அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க சங்கீதா. வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பே கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. சில பேர்கள் பத்திரிகை மத்தியில் போனால் இவங்க விஜய் வந்து வேணும்னே சில ஆட்களை வைத்து வேறு மாதிரி ப்ளே பண்ணுவாங்கங்கிறதுனால தனக்கு வேண்டிய ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் அவங்க 1-to-1 டிபேட்டுக்கே பிளான் பண்ணுறாங்கங்கிறாங்க. இவங்க வந்து அந்த அம்மா சும்மா இருக்க விட மாட்டாங்க போல. எலெக்ஷன் வருது, பொட்டியை சாத்திக்கிட்டு இருக்கடா, நாளைக்கு பேர் கெட்டு போது, இப்போ இதனால் பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா அது சம்மந்தப்பட்டவர் உணர வேண்டும். மறுபடியும் நாளைக்கு ஏற்கனவே அந்த அம்மா சொல்கிற புகாரே, குடும்பத்தில் இருக்கவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறாரு, பொண்டாட்டியை கண்டுக்கல, பிள்ளைங்களை கண்டுக்கல, அந்த நடிகையோட வெளிநாட்டுக்கு போகிறாரு, புகைப்படங்கள் வெளியில் வருது, சுற்றுறாங்கன்னாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, திரும்பி நான் அதை தான் செய்வேன். அதாவது தஞ்சாவூரில் விஜய் வந்து மேடை ஏறுறதை எதை சுட்டி காட்டுறாருன்னா, இதெல்லாம் வச்சு என் பர்சனல் விஷயங்களை வச்சு நீங்கள் என்னை முடக்கிற முடியாது, நான் இதுக்கெல்லாம் முடங்குற ஆள் இல்லைன்னு காட்டுறதுக்கு வெளியில் வராரே தவிர, ஆனால் மேடையில் அவர் பேசிய பேச்சு அவருடைய இயல்பான விஜயாக விஜய் இல்லை அப்படிங்கிறத பச்சையாக காட்டுது. கான்ஃபிடன்ஸ் லெவல் 0வாக இருந்துச்சு.
நம்பிக்கையாக இருக்கட்டும், அவருடைய பேசுகிற திறனாக இருக்கட்டும், அது இயல்பான விஜயாக இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டு திரும்பி நாளைக்கு நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் கல்யாணத்துக்கும் நான் த்ரிஷாவை கூப்பிட்டு போவேன், உன்னால் என்ன செய்ய முடியும். ஆக்சுவலாக அந்த நடிகைன்னு சொன்னப்பெல்லாம் யாரும் என் பேரை சொன்னப்பெல்லாம் என்கிட்டே நிறைய யூடியூப் சேனல்லலாம் ஏங்க நீங்கள் அந்த அம்மாவே சொல்ல நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், ஏன் வெளிப்படையாக அந்த ஆளே கூப்பிட்டு திரியினாயா, ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகிறான், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறான், கல்யாணத்துக்கு இப்போ கூப்பிட்டு போகிறாரு, இப்போ இதை என்ன மறைக்கிறதுக்கு இருக்குங்கிறப்ப எந்த சூழ்நிலையிலையும் இவர்கள்லாம் அதிகாரங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ திமிரெடுத்து மனைவி கிட்டேயே கட்டுப்படாமல் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கெல்லாம் பயப்படாமல் பப்ளிக்கில் கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு இருக்கிற தைரியம் உள்ளவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் உண்மையிலேயே நாளைக்கு அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அவனா இன்னும் என்ன இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வான். அது வந்து நல்லதை நோக்கி பயணிக்கு தான் நீங்கள் யோசிக்கணும். கொஞ்சமாச்சு கண்ட்ரோல்டு ஃபேக்டராக இருக்கணும். இப்போ நான்லாம் வந்து நம்மளும் நாளைக்கு முகம் தெரியறதுக்கு முன்னாடி அடையாளப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆட்டங்கள் பாடணும் போனால் வந்தோம். நாளைக்கு நீ எக்ஸ்போஸ் ஆகிறோங்கிறப்ப நாளைக்கு நிறை கூடம் தழும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஐயோ நம்ம இமேஜ் போயிடும், பொலிட்டிக்கலி நம்ம பாதிக்கப்படுவோம், அப்புறம் நாளைக்கு நம்மளால வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு நாளைக்கு திருச்சி சூர்யாவுக்கு அவர் வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய அக்கறை, ஆனால் விஜய்க்கு அவர் அரசியல் வாழ்க்கை மீது ஏன் இல்லை அப்படின்னா இந்த தற்கொலை கூட்டம் நான் என்ன செஞ்சாலும் நாளைக்கு இவங்க குதிப்பாங்க, எப்படியா இருந்தாலும் என்கிட்ட நிற்பாங்கிற திமிரு தான் நாளைக்கு இவங்களெல்லாம் இப்படி செய்ய வைக்குது. இல்லை இந்த மாதிரி பொது வெளிகளில் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அது விமர்சன பார்வைக்கு உள்ளாகும். இதெல்லாம் கூட உடன் இருக்கிறவங்கலாம் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா? இப்படி உங்கள் மனைவி வந்து இப்படி பொது வெளியில் இப்படி முன்வைக்கிறாங்க, அவங்கள சமாதானப்படுத்துவதற்கு ஏதேனும் நீங்கள் வந்து பேக்கப்பில் ஏதாவது ஒர்க் பண்ணி இது இதாக செஞ்சுருக்கலாம். நீங்கள் டிவிக்கு உன்னுடைய பேர் வந்து கெட்டு போகும், நாளைக்கு நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இவைகளெல்லாம் உடன் இருக்கிறவங்க எதுவுமே வந்து சுட்டி காட்டுறது இல்லையா? இல்லை, அமைதியாக சமரச பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது. எஸ்ஏசி மூலமாக ஆக்சுவலாக உண்மையிலேயே அவர் மாமனாராக இருக்கிற மாமா வேலையை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறாருங்கிற மாதிரி அவர் 250 கோடி ரூபா பணம் தரேன், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, லண்டனுக்கு போயிருங்க, நீங்கள் டைவர்ஸை வந்து நோட்டீஸை வாபஸ் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தேவை. ஆக்சுவலாக இப்போ அவங்களோட கிளைம் ஒன்று இவர் திரும்பி மீட்டு கொடுக்கணும், இவர் த்ரிஷா விட்டுட்டு தாங்க கூட வந்து வாழணும்லாம் அவங்க நோட்டீஸ் விவாகரத்து தான் கேட்குறாங்க. இல்லை, விவாகரத்தே அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது தேவையானதை செய்யணும். மகன் வந்து டைரக்டராக இருக்கிறாரு, சொந்த படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸுக்கு போனான் அப்படின்னா நான் உன்னை வச்சு படம் எடுக்கிறப்பா, நீ உங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒரு கால் ஷீட் வாங்கி கொடு. எங்கே போனாலும் இது அவருக்கு ஒரு ஹடலாக இருக்குது. தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வெளியில் வந்தால் தான் அவருடைய திறமையை காட்ட முடியும். அதற்குண்டான களம் யதார்த்தம் அவருக்கு சூழ்நிலைகள் சரியா இல்லை. அப்போ ஏதாவது சொந்த பணத்தை போட்டு எடுக்கலாம்னா விஜய் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ மகளும் நாளைக்கு ஏதோ ப்ராஜெக்ட் செய்யணும், ஏதோ பிஸ்னஸ் ஓரியன்டாக யார் கூடயோ டைப் ஆகி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வெஞ்சர் கிரியேட் பண்ணுறாங்கிறாங்களாம், அதுக்கும் இவர் பணம் தர மாட்டேங்கிறார். இப்போ இந்த பிரச்சனை செய்து விஜய் கிட்ட இருக்கிற, ஏன்னா டைவர்ஸுக்கு போகிறப்ப உங்கள் பேரில் இருக்கிற சொத்துல 1/3 இவங்களுக்கு கொடுத்தாகணும். இப்போ வெளிப்படையாக விஜய் மீது இருக்கக்கூடிய லீகல் ப்ராப்பர்ட்டி அசெட்ஸ் மட்டும் 600 கோடி ரூபா. இப்போ 1/3 கொடுக்கணும்னா 200 கோடி ரூபா இவங்களுக்கு கொடுத்தாகணும். அது இல்லாமல் அப்புறம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நல்லது கெட்டதுன்னா நீங்கள் பார்த்துக்கணுங்கிறப்ப இது எங்கேயோ போய் நிற்கி இன்னும் பப்ளிக்கல் டேமேஜ் ஆகிறப்ப அது உங்களை இன்னும் பாதிக்கப்படுங்கிறதுனால இப்போ 250 கோடி ரூபா தரேன், அதனால் பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ செய்யுங்க, நீங்கள் லண்டனுக்கு கிளம்பி போங்கிற பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் இருந்தாலும் ஆனால் இவர் கொஞ்சம் அமைதியாக ஒரு புறம் அமைதியாக இருந்தால் பரவாயில்லையா. ஆனால் திரும்பி இவர் சங்கீதாவை மேலும் அக்ரஸிவ் ஆக்குறாரு. அதாவது சிம்பு பட டைலாக் தான், ஆப்பு வந்து நம்மளை தேடி வரதில்ல, அது அதாவது அங்கேயே தான் இருக்கும், ஆனால் நம்மளாக தான் ஏறி குதித்து போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் தேவையில்லாமல் இப்போ திரும்பி த்ரிஷாவோட வெளியில் சுற்றுறது, திரும்பி சங்கீதாவை இன்னும் அக்ரஸிவ் ஆக்கும். எழுதி வச்சுக்க, கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ வரும். பொதுவெளிக்கு வந்து எல்லாத்தையும் உடைப்பாங்க, என்னென்ன சொன்னாங்களோ அந்த அஃபிடவிட்ல என்னென்ன தாக்கல் செஞ்சாங்க, அவருடைய உண்மையான சில சுயரூபங்களை, அதாவது எப்பயுமே கோர்ட்டில் நம்ம டிராஃப்ட் பண்ணுறது கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில சம்பவங்களையும் மேலோட்டமாக சொல்லிடுவோம். ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஒரே வரியில் முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி குடிபோதையில் தான் வருவார் டெய்லி நைட்டு வந்து என் முடியை பிடிச்சி செவுத்துல வச்சு 4 தடவை இடிச்சு இப்படி கண்ணெல்லாம் வீங்கிருச்சு அப்படின்னு ஒரு நான் சொல்கிறேன் சம்பவத்தை அவங்க பிரீஃப் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு இது மக்கள்கிட்ட பேசும் பொருள் ஆகுமா ஆகாது. ப்ரெஸ் மீட்டுங்கிறப்ப கண்ணாமுன்னான்னு கேள்விகள் வரும். மேக்சிமம் நாளைக்கு எப்பயுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே சம்மந்தப்பட்டவர்களை லாக் பண்ணணும், அவங்கள டிஃபேம் பண்ணணும். 21 ஆரம்பித்தது தெரிஞ்சது, ஏன் நீ 26 வரைக்கும் அமைதியாக அந்த தேர்தலுக்கு முன்னாடி நீ ஏன் பண்ணனு நாளைக்கு அந்த அம்மாவை ஏதோ அக்யூஸ்ட் ஃப்ரேமிங்க கொண்டுட்டு போவீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல ஒரு நியூஸ் சேனலில் அதுவும் ஒரு பெண் நெறியாளர் பரபரப்பாக பேசுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட நாளைக்கு அவங்க பேசுகிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. மேபி அது கண்டிப்பா இவர் பண்ற வேலைகளுக்கு அது கண்டிப்பா இன்டர்வியூ வெளில வரும்னு நினைக்கிறேன். அப்பட்டமா 2 கேள்விகள் இருக்கு. அப்படி ஒருவேளை அவர்கள் பொதுவெளிக்கு வந்து
மேலும் அந்த விவகாரத்தை வந்து அவங்க விவரிச்சு என்னென்ன எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க பேசுனாங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் நாளை பின்ன மேலும் அவர் வந்து பலவீனம் அடையக்கூடும். ஏற்கனவே பலவீனமடையாங்கிற ஒரு விமர்சனம் நீங்க நிச்சயமா வைப்பீங்க அந்த விமர்சனத்தை. இன்னொரு பார்வையில் பார்க்கணும்னா நீங்க முன்பு சொன்னது போல இது வந்து திட்டமிட்டே விஜய் மீது களங்கம் ஏற்படுத்துவதற்காக தேர்தலுக்கு கரெக்டா பிப்ரவரி எண்டில் வந்து இப்படி ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்யும். அது எண்ணம் உண்மைதான். ஆனா அது வந்து ஆளுங்கட்சியோட எண்ணம் இல்ல, சங்கீதாவோட எண்ணம். தேர்தலில் நீ ஜெயிக்க கூடாது, நீ நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டனா இன்னும் நீ ஆடுவ, இப்பயே நீ இவ்வளவு பண்றிய. அதாவது நடிகராக விஜய் வந்து த்ரிஷாவோட வெளியில வந்ததை விட எக்ஸ்போஸ் பண்ணதை விட, பட் ஆனால் அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ஸ் காட்டுறாரு, அவங்களோட ஃபோட்டோ காட்டுறாரு, வெளிப்படையாக 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோக்கள் வெளியில் வருதுங்கிறப்ப பொது வாழ்க்கைக்கு வரப்போ கொஞ்சமாச்சு வேலை சிலிமிசங்கள் செய்கிறவனா இருந்தாலுமே ஒழுக்கமாக தன்னை காட்டிக்க நினைப்பான். ஆனால் நாளைக்கு நீ அதை வெளிப்படையாக காட்டுறங்கிறப்ப அது சங்கீதாவுடைய கோபம் இதை சார்ந்து போகிறது. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு லாஜிக் ஃபேக்டரில் அவங்களுக்கு வந்து இப்போ பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைவர்ஸை நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்துடும், நீ எவ கூட வேணாலும் வரும், உன் பொலிட்டிக்கல் லைஃப் கேரியர் காலி ஆயிரும், நீ அரசியலில் ஒன்றும் இருக்க முடியாது, நாளைக்கு எனக்கு காசு வந்துடும், என் பிள்ளைங்களுக்கு வந்துடும், நாளைக்கு நான் என் பிள்ளைங்களோட நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன். இது பிளான் ஏ. பிளான் பி, ஒருவேளை நோட்டீஸை வாபஸ் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு நான் பிள்ளைங்களோட நான் கொண்டு போய் இருந்து நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னாலுமே இதில் பிளான் பி அவங்க சூஸ் பண்ணணும்னா விஜய் அமைதியாக இருக்கணும். 2லேயுமே அவங்க பெனிஃபிட் தான், எப்படி இருந்தாலும் காசு வரப்போகுது. ஆனால் இவர் அமைதியாக இல்லாமல் திரும்பி நாளைக்கு இந்த பொம்பளை கூட்டிட்டு இப்படி வெளில சுற்றுறப்ப அவங்க எப்படி பிளான் பிக்கு வருவாங்க? அவங்க பிளான் ஏக்கு தான் நிற்பாங்க. அப்போ அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணுறது தான் அவங்களுடைய பிரைமரி தாட்டாக இருக்குது. இது ரூலிங் கவர்மெண்ட்டோடதில் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க, ஓகே, அவங்களும் கலைஞருடைய ஒன் ஆஃப் த டாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேர் மட்டும்தான் நான் சொல்லலை. அவங்க கிட்ட சங்கீதா அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அரசியல் ரீதியாக சில உதவிகளை கேட்டப்ப அவங்க முதலமைச்சரை சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொன்னப்ப அது அவர் பர்சனல், அதில் தலையிடாதீங்க, எலெக்ஷன் டைம் இதை வச்சு அவரை டேமேஜ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் வேணாம், நம்மளுக்கு வேலை நிறையா இருக்குது, அதை விட்டுருங்க அப்படின்னு தான் சிஎம் சொல்லியிருக்காரு. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, இது ஃபேமிலிக்குள்ளார நடந்தது, இதுதான் உண்மையான சம்பவம். திமுக துளி அளவும் இதில் சம்மந்தப்படலை, அவங்க அதை பொலிட்டிக்கலி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். கரூர் விவகாரத்தில் கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவே சாஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாரு. அதையும் நாளைக்கு எந்த வழக்கு கூட போடலை. அதுதான் சொல்கிறேன். இப்போ போன மீட்டிங்கில் விஜய் பேசினப்ப அதனால தான் அவருடைய மேடை பேச்சுகளை நிறையா விமர்சனம் பண்ணுறது, ஏதோ எப்போ பார்த்தாலும் உனக்கும் சொல்லிட்டு சாட்டை துறைமுருகனுக்கும் வேறு வேலையே இல்லை, விஜயை போட்டுக்கிட்டு வெளுக்கிறீங்கிறாங்க. நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள், போன மீட்டிங்கில் பேசுகிறப்ப நான் வந்து எல்லாத்தையும் நண்பர்களாக பார்க்குறேங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு கரூர் சம்பவத்தை என் தலையில் தூக்கி போட பார்த்தீங்கிறாரு. ஓகே, ஒரு பக்கத்தான் அவரை நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஜனநாயகன் படத்துக்கு திமுக தான் தடை விதிக்குதுன்னு ஆதவர்ஜனாலேருந்து புஷி ஆனந்த்லேருந்து அருண் ஐஆர்எஸ்லேருந்து எல்லாம் பேசிட்டு தஞ்சாவூரில் பேசுகிறப்ப என்னுடைய படம் தடை செய்யப்பட்டப்ப அதுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நன்றின்னு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாரு. அதாவது யார் தடுத்தாருன்னு அவர் அலிகேட் பண்ணுறாங்களோ அந்த தடுத்ததுக்கு நாளைக்கு எனக்கு கண்டனம் தெரிவித்து எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றிங்கிறப்போ உங்களுடைய கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் தெரியுதா? மேடைகளில் நீங்கள் பேசுகிறது வெறும் நாளைக்கு பட டயலாகும் பஞ்ச் டயலாகும் தான் இருக்குது. நாங்கள் இந்த டெல்டாக்காரர்னு காதில் டால்டா ஊற்றுற வேலையெல்லாம் வேணும்னா உண்மையிலே முதலமைச்சர் டெல்டாக்காரர் தானே, உனக்காக அப்புறம் நான் டென்மார்க்காரர்னு அவர் சொல்லுவாரு, திருவாரூர்காரர் சொல்லணும் சொல்லி தானே ஆகணும். அதை சொல்றப்ப விமர்சனம் செய்யற நீங்க அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் நாளைக்கு விவசாயியா பிறக்கணும் அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் சீட்டு இன்னைக்கே வேணுமா, தாவேகா தலைவர் சீட்டு இன்னைக்கே வேணுமா, விவசாயி மட்டும் அடுத்த ஜென்மம், திரிஷாவும் இன்னைக்கே வேணுமா. ஆனா நாளைக்கு இவருக்கு நாளைக்கு அடுத்தது நாளைக்கு இது விவசாயி ஆகிறதுக்கு மட்டும் ஒரு யுகம் ஆகுமா, ஒரு ஜென்மம் ஆகும். ஆணா பிறந்தவன் பொண்ணா பிறக்கணும், அடுத்த ஜென்மத்துல உனக்கு மகளா பிறக்கணும், அம்மாவா பிறக்கணும் அப்படின்னா கூட அடுத்த ஜென்மான்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்க அதாவது எந்த ஒரு ஃபேக்டுமே சீரியஸா நம்ம விவசாயி ஆகிறது இன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்லையா? காலையிலேயே மொட்டை மாடியில விவசாயம் பண்றான் அவன், வெறும் 5 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு வேட்டியை கட்டிட்டு சேத்துல காலை வச்சா நீயும் விவசாயி தான். இதுக்கு என்ன நாளைக்கு இன்னும் யுகம் தாண்டி நீங்க இது பண்றதுக்கு? அது ஒரு ஃப்ளோல பேசுறப்ப சொல்றாரு, மற்றவங்களுக்கு வேணா இந்த தேர்தல் ஆர்டினரியா சாதாரணமா இருக்கலாம், என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன் ஓசியானிக்குன்னு கவனிச்சிங்களா? அவரு அந்த சொன்ன வார்த்தையிலே அடுத்தது எமோஷன் ஓசியானிக்குங்கிறாரு. என்னடா ஓசியானிக்குன்னு பார்த்தா அவர் பட்டினம்பாக்கத்தில் ஒரு வீடு வச்சிருக்காருல 200 கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேர் ஓசியானிக்கு. அர்த்தமே கிடையாது. அவர் அதை சேர்த்ததை தான் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோடைய
அந்த எமோஷன் ஓசியானிக்குங்கிறது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வீடு, அவர் பேரு. ஓகே. அதை கொண்டாந்து அவர் பேசுற டயலாகோட சிங்க் பண்றாரு. எந்த இடத்துலையுமே அவருடைய மேடை பேச்சில் நாளைக்கு இது லாஜிக்கலி இருந்துச்சு. இப்போ மீனவர்கள் சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மீனவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டு படுத்துக்கிறாரு அப்படிங்கிறாரே தவிர, எழுதுறவர் எழுதிட்டு படுத்துக்கிட்டாருன்னு சொன்னியே, ரிசீவ் பண்ணவன் என்ன செஞ்சான்னு சொன்னியா? கடைசியா வாச்சு தமிழக மீனவர்களை இந்தியர்களாக மதிங்க, நாங்களும் இந்த நாட்டுக்குள்ளாக தான் இருக்கோம், பிரதமர் எங்க பாதுகாப்புக்கும் நாளைக்கு நீங்க அதை கவனம் செலுத்தணும்னு நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அங்க சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை சீமான் ஸ்பீச்சை நிறைய கேட்டிருப்பாரு போல. உண்மையிலேயே எனக்கு ரெண்டு பேரும் பெரிய டிட்டோ இல்லை. அவனும் வப்பாட்டி வச்சிருக்கான், இவனும் வப்பாட்டி வச்சிருக்கான். இவனும் வாயாலேயே வட சொல்றான், அவனும் வாயாலேயே வட சொல்றான். இவனும் எலெக்ஷன்ல ஒன்றும் ஜெயிக்க போறதில்ல, அவனும் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதில்ல. இவனும் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவன், இவனும் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவன். கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தா ரெண்டு பேரும் சிஎம்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் நாளைக்கு மாற்று கருத்து இல்லாமல் ரெண்டு பேரும் டிட்டோவா தான் பிளே பண்றாங்க. ரெண்டு பேருமே பிஜேபியோடைய RSS உடைய கைப்பிள்ளைங்களா தான் இருக்காங்க. எந்த இடத்துலையுமே பச்சையா சார் இந்த குரங்கு பொம்மை என்ன அவ்வளோ சார் அது கண்ணாடிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவலா நாளைக்கு டஃப் கொடுக்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு பாஜகவினோட முன்னாள் காரியகர்த்தாவா இந்த கருத்தை சொல்றீங்கன்னு நான் உள்வாங்கிக்கிறேன். இப்போ திரு சீமான் அவர்கள் மீதும் இதே மாதிரி விமர்சனம். இப்போ தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் விஜயலட்சுமி விவகாரம் அப்படியே தெருவுக்கு வந்துடும், அந்த அம்மா சூசைட் பண்ணிக்க போறோம். இப்பதான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அது மன்னிப்பு அந்த அளவுக்கு போயிடுச்சு இல்லையா? அப்போ தேர்தல் சமயத்துல அது இம்பாக்டை ஏற்படுத்தியா திரு சீமான் அவர்களுக்கு? ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வந்து வாக்கு செலுத்துறாரு. அப்போ விஜயும் அது கடந்து போயிருவாங்கல்ல. ஏற்கனவே ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கிறவனுக்கு தான் இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகணும். அதாவது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கவனுக்கு தான் ஏதோ ஒரு சம்பவம் நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். சீமானுக்கு இம்பாக்டே இல்லையே, அப்புறம் எங்க நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு? அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில நாளைக்கு அது பேசும் பொருளாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 8% சொல்லிக்கிட்டு இருந்த சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆமை குஞ்சுகளுக்கும் எல்லாருக்கும் சொல்கிறேன், பெண் டீம் எடுத்த ரிப்போர்ட்டு நாளைக்கு டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக அவங்களோட டீம் டேட்டா பேஸ் எடுத்ததில் சீமானோடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு வந்திருக்கிற இன்றைய சர்வே, அதாவது இன்று தேர்தல் நடந்தால் என்ன கல நிலவரங்கிறப்போ 1.5 தான். ஓ, அவ்வளோதான் அவருடைய. யாருக்கு போகுது சார் அவங்களோட ஓட்டு? யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது? விஜய்க்கு தான் மொத்தமா போகுதா? ஆமா, இந்த பைத்தியம் பூரா இந்த கூட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த வடிவேல் காமெடி மாதிரி தாங்க. இவங்க இந்த மேஜிக் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தாரு சீமானு. எய்தாப்புல கடல் கண்ணி திறந்துட்டாங்க. இங்க இருக்கிற கூட்டம் திமுகவுடைய சர்வே சொல்றீங்க சார், இது வந்து மக்களுடைய தீர்ப்பு வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன் இப்ப தாவேகாரன் சர்வே நடத்தி அவனுக்கு சாதகமா சொல்லிக்கிறான். அது பெண் டீமுங்கிறது டிஎம்கேவோட டீமா இருந்தாலும் பட் அவங்க டேட்டா பேஸ் கம்பெனி அவங்க கிரவுண்ட் லெவல்ல நியாயமா எல்லா இடத்துலயும் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறத எடுக்க போறாங்க. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரது உண்மையிலே உடனே வரப்போறது இல்லை. ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் என்னன்னா அவங்க டே டு டே வீக்லி ஒன்ஸ் எடுத்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்து தெரியறப்ப உண்மை நிலை நான் தான் சொல்றேன்ல, விஜயோடைய அரசியல் பிரவேசம் சீமானோடைய அரசியல் கட்சியை துவம்சம் செய்யும். இதுதான் நாளைக்கு ரியாலிட்டி. அது நாளைக்கு கலை யதார்த்தமாக மாறுகிறது. விஜயோடைய மேடை பேச்சுகளும் வெறும் சீமான சொல்ற மாதிரி வெறும் அந்த உணர்ச்சி பொங்கக்கூடிய வசனங்கள், பஞ்ச் டயலாகுகள் ஏதோ அதாவது கேட்குறப்ப நல்லா இருக்கும், ஆனால் யோசிச்சா முட்டாள்தனமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் அவர் பேசுகிறாரே தவிர, மீனவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். நாளைக்கு டாக்டருக்குன்னா உடம்பு முடியாதப்ப தான் டாக்டர் ஞாபகம் வருமா? அதே மாதிரி கேஸ் வந்தால் தான் வக்கீல் ஞாபகம் வருமா? இப்போ அவருக்கு வக்கீல் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் நாளைக்கு தினமும் விவசாய ஞாபகம் வரும் அப்படிங்கிறாரு. இவருக்கு என்னைக்கு விவசாய ஞாபகம் வந்துச்சு? நான் கேட்பது நடிகராக ஒரு விஜயை விட்டுருங்க, தாவேகா தலைவராக 2 வருஷம் அரசியல் கட்சி நடத்துறல, இது வரைக்கும் என்னைக்கு நீ விவசாய பிரச்சனைக்கு வந்திருக்க? ஒரே ஒரு பிரச்சனைக்கு தான் வெளில வந்தாரு. நம்ம பரந்தூர் விமான நிலையத்துக்கு அதை தான் சொல்றேன், ஒரே ஒரு பிரச்சனைக்கு தான் வெளில வந்தாரு பரந்தூருக்கு. அதை 100 இடத்துலையுமே நாளைக்கு ஏதோ 100 சம்பவங்கள் எல்லா பிரச்சனைக்கும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பரந்தூரில் விவசாய மீட்கிறதுக்காக போராட்டம் நடந்துச்சா, இல்லை நாளைக்கு அங்கே இருக்கிறவங்கலாம் வீடு வாசலை இழந்துட்டு வாழ்வாதாரத்தை இழக்கிறதுக்கு போராட்டம் நடந்துச்சா? 8 வழிச்சாலையில் விவசாய நிலங்கள் அடிபட்டுச்சு, அதுக்கு ஓகேங்களாம். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் எதுக்கு போய் நின்னாங்கிறதே தெரியல தலைவனுக்கு. இப்போ வரைக்கும் அங்கே போகிற வழியெல்லாம் நிறையா வயலை பார்த்துருப்பான் போல, அதனால நாளைக்கு விவசாயிகளுக்காக போராடினாங்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இருக்காங்க. பச்சை துண்டை போட்டுட்டேன் நான் விவசாயிங்கிறவன்ட்ட வேற என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்கிறப்ப, எந்த பகுதிக்கு போகிறோமோ அந்த பகுதிக்குள்ளார இருக்கிற மக்கள்கிட்ட நாளைக்கு நான் தான் உங்கள் ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக நாளைக்கு அந்த ஒரு ஆளாக காட்டணுங்கிறதுக்காக அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறதை தவிர, இவர் செய்யக்கூடிய காமெடிகள்லாம் பார்க்குறப்ப பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே போய் மாறுவேடங்களில் நின்று அங்கே இருக்கவர்களை கவர்றதுக்காக எடுக்கிற முயற்சி மாரி ஈரோடு பக்கத்து போனால் மஞ்சளை பேசுறது, நாகப்பட்டினம் வந்தால் மீனவர்களை பேசுறது, தஞ்சாவூர் வந்தால் விவசாயிகளை பற்றி பேசுறது, மாநில அரசாங்கத்தை பேசுகிறீங்களே தவிர மத்திய அரசாங்கத்தை பேசுறது இல்லை. நீங்கள் இதை டெல்லி டீமு சிஎஸ்கேவை தோக்கடிக்க முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே விசில் ப்ளோயருங்கிறாரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டோடைய விசில் ப்ளோயர் யார் அப்படின்னா ஸ்டாலின் தான். சிஎஸ்கே யார் அப்படின்னா டிஎம்கே தான். நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி கால் ஊன முடியாமல் நாளைக்கு ஒரு கட்சி இருக்குது, இவர்களை தடுத்திருக்குது அப்படின்னா அது திமுக தவிர வேறு யாராலும் முடியாது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்து பிஜேபி கையில் எடுத்து எப்படி அடுத்த நிமிஷமே நாளைக்கு பிஜேபி சிஎம்ஐ போட்டு இப்போ அவங்க ரூல் பண்ணுறாங்களோ, ஏன் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் 10 முறை முதலமைச்சராக இருந்தவரையே பதவி எடுத்து 6 மாசத்துல முதலமைச்சர்லேருந்து எடுத்துட்டு இப்போ பிஜேபி சிஎம் போடுறான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 26 எடப்பாடியை சிஎம் ஆக்கிட்டு 6 மாசத்துல நாளைக்கு பிஜேபி சிஎம் தமிழ்நாட்டுக்குள்ளார இருந்தால் என்ன செய்வீங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் அதான் அங்க செஞ்சதை திரும்பி இங்க செய்வான். தமிழ்நாட்டுக்குள்ளார எவ்வளவு நாள் நாளைக்கு ஆகும் நுழையிறதுக்கு? அதை தடுக்கிறது ஸ்டாலின் தானே, திமுக தானே. அப்படி இருக்கிறப்ப நீங்க இங்க ஒருத்தவங்க, அதாவது டெல்லி டீம் தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைய விடாம ஒரு டீம் தடுக்குது, யாரு? சிஎஸ்கே டீம். ஆனா நீங்க உங்க டார்கெட்டு நான் சிஎஸ்கே டீமை தான் காலி பண்ணுவேன் அப்படின்னா அப்ப யாருக்கு நீங்க ரூட்டை ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு இருக்கிறீங்க? உங்களுடைய சிறுபான்மை அடையாளம், நான் அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், அந்த வாக்குகளை அறுவடை செய்ய போறேங்கிற நீங்க பிஜேபியை ஏன் கடுமையாக விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு அந்த பிரிவை சார்ந்த மக்கள் நாளைக்கு கேள்வி எழுப்பலாம். ஓகே, நீங்கள் உங்களுடைய மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறீங்களானா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதா பிரச்சனையில் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு. அந்த இயல்பான மேடை பேச்சில் கான்ஃபிடன்ஸ் லெவல் 0வா இருந்துச்சு. அதில் இன்னொரு கவனிச்சின்னா தெரியும், அந்த தஞ்சை கூட்டத்தில் கூட அவர் பெண் பாதுகாப்பு பற்றி அவர் அந்த பேச்சில் இடம்பெறவே இல்லை. இதற்கு முன்னாடி நடந்த வேலூர் மீட்டிங்ல இருக்கட்டும், எல்லா மீட்டிங்ல பெண் பாதுகாப்பு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்லாம் பேசுவார். ஆனா அந்த மீட்டிங்ல முழுக்க நான் கவனிச்சேன், பெண் பாதுகாப்பு சொல்லே இடம்பெறல. விஜயா இல்ல. நீங்க அதை விட இன்னொன்னு நான் சொல்றேன், எடுத்தோடனே உடனே ஒண்ணு தாவேக்கா இல்ல திமுகங்க வரல, அந்த டயலாகே இல்லையே. உடனே சிஎம் சாருங்க வாரு, அந்த வாய்ஸ் ஹைப்பு அந்த ஒரு எல்லாம் இல்லவே இல்லை. யூஸ்வலா அவர் எதெல்லாம் ரிப்பீட்டடா சொல்லுவாரா, என்ன ஆனாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க, கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் வரல. அந்த கான்பிடென்ட் விஜய்க்கு போயிருச்சு. கான்பிடண்டா இல்ல, கீழே இருக்க வேண்டாம், டே ஒன்னு நம்பி தாண்டா வந்திருக்கேன், டே ஓட்டு போட்டு இல்லடா, டே ஏமாத்துறாரா. சத்தியமா வடிவேல் கஞ்சோல யாருக்குடா ஓட்டு போட்டானா உனக்கு தானே போட்டேன், உண்மையை சொல்றேன், நானே வெறுப்புல இருக்கேன், நானே சத்தியமா உனக்கு தானே போட்டேங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும். அதுன்னு கடைசியா போறப்ப இந்த வடிவேல் சொல்லுவான்ல, போற இடமோ போர்க்களம், புறமுதுக காட்டி ஓடாம இருப்பேன், எல்லா பேரும் சத்தியம் பண்ணுங்கிற மாதிரி கடைசியா எல்லாத்தையும் நீ சொன்னாலும் நம்ப மாட்டேன், நீ சத்தியம் பண்ணு அப்படிங்கிறப்ப அவருடைய பயம் வெளிப்பட்டுருச்சு. அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இவர் பண்ணக்கூடிய கூத்துக்கெல்லாம் சங்கீதா இன்னும் வெளில வந்தா நீ கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இரண்டாவது திருமணம் செய்து கொள்வாரா திரு விஜய் அவர்கள்? முதல் திருமணத்துக்கே இங்கே டப்பா டான்ஸ் ஆடுது, இதில் ரெண்டாவது திருமணம் வர அதாவது அவங்களோட நெருங்கிய வட்டாரத்துலலாம் சொல்கிறது த்ரிஷா தான் திருமணத்தை வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்களாம். ஒருவேளை த்ரிஷா திருமணம் பண்ணிக்க அது ரெடியாக இருந்திருந்தா எப்பயோ விஜய் சங்கீதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரான். நன்றி சார். Super Sarvana Stores.